உடைந்த பாத்திரங்களாகிய நம்மை ஆண்டவர் திரும்பவும் அவருடைய இரத்தத்தால் ஒட்டி புதுப்பித்து நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு நியதிதான். என்ன நியதி என்றால், குயவன் கரங்களில் நீங்களும் நானும் களிமண்களாக, உடைந்த பாத்திரங்களாக விழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் கரங்களில் விழுவதே இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் விழாமல் உங்களுடைய சொந்த முயற்சியினாலேயே உங்களை ஒட்டி திரும்ப புதுப்பித்துக் கொள்ள முயற்சி செய்திருப்பின்றால், இன்றைக்கு அதை கைவிட்டு விட்டு ஆண்டவருடைய கரங்களில், குயவனுடைய கரங்களில் நம்மை விழச் செய்வோம் என்றால் அதை விட விசேஷமான ஒரு அனுபவம் வேறு ஒன்றுமே இருக்காது. ஆலயத்திற்கு வந்தோம், ஓய்வு நாளை ஆசரித்தோம், திரும்பவும் சென்றோம் என்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருடைய கரங்களில் நாம் விழ வேண்டும்? யாருடைய கரங்களில்? குயவனுடைய கரங்களில், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய கரங்களில் நாம் விழ வேண்டிய அவசியம் இருக்கிறது.